காகத்துக்கு பழைய சாதம் வைக்கலாமா? காகங்களுக்கு உணவு வைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? கடன் தொல்லை தீர காகத்துக்கு எப்படி நம்ம உணவு வைக்க வேணும்? உணவு வைக்கக்கூடிய முறை என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா? உங்கள் தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள், கஷ்டங்கள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனி பகவானே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. சனி பகவானுடைய வாகனமாக காகமானது சொல்லப்படுது. காகத்திற்கு அமாவாசை நாளில் உணவு வைப்பது சிறப்பானதாகும். இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் நம்ம வீடு தேடி வருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் சனிக்கிழமை நாளில் விரத நாட்கள்லையுமே படையல் போட்டு காகத்திற்கு உணவு வைப்பது முக்கியமானதாக சொல்லப்படுது. இப்படி நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அதை காகம் சாப்பிடாமல் போயிருச்சு அப்படின்னா, அந்த சாப்பாட்டில் காகங்கள் வாய் வைக்காமல் போயிருச்சு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்ம மீது அதீத கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுமா? அதனால் முன்னோர்களுக்கு திதியை நம்ம முறையாக கொடுக்க வேணுங்க. தவறாமல் அமாவாசை நாளில் நம்ம திதி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். இப்படி செய்வதனால முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் தொடர்ந்து காகத்துக்கு சாதம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தொல்லை பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும். அதே போல் எதிர்மறையான ஆற்றல்களானது நம்ம நெருங்காதுங்க. புத்திர பாக்கியமானது கிடைக்கும். காகத்துக்கு உணவு வைப்பதனால ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவாங்களாம். நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களையும் இறந்து கிடந்தாலும் காகத்தை அதை அப்புறப்படுத்தி விடுங்க. இதனால் நோய் தொற்றுக்கள் எதுவுமே நம்ம அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பெண்கள் சுத்தமாக வைக்க வேணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. மாத விளக்கு நேரத்தில் இல்லைன்னா கணவன் மனைவி ஒன்றாக இருந்து விட்டு காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடாதுங்க. அதே போல் குளிக்காமல் சாப்பாடு காகங்களுக்கு வைக்கக்கூடாது. மிச்சமான உணவு எச்சில் தட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை காகங்களுக்கு நம்ம வைக்கக்கூடாது. இப்படி செய்வதனால நீங்காத தோஷமானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சைவம் அசைவம் என்று பாரபட்சம் இல்லாமல் காகங்கள் எந்த உணவு வேணாலும் சாப்பிடும். ஆனால் நம்ம வைக்கக்கூடிய உணவு சைவமாகத்தாங்க இருக்க வேணும். இந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. சனிக்கிழமை நாளில் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் ஏழரைச்சனி நடக்கக்கூடியவங்க காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைப்பதனால சனியனுடைய தாக்கமானது சற்றே குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது. எக்காரணத்தை கொண்டும் பழைய உணவுகளை காகத்திற்கு நம்ம வைக்கவே கூடாதுங்க. காகம் மட்டுமில்ல பசுமாட்டுக்கும் பழைய சாதத்தை நம்ம வைக்கக்கூடாது. பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை நாய்களுக்கு நம்ம வைக்கலாங்க. எப்போதுமே புதிய உணவுகளை இலையில வைத்து தான் காகங்களுக்கு நம்ம படைத்து வழிபட வேணுங்க. அதே போல் வியாழக்கிழமை நாளில் இரவு நேரத்தில் வடித்த சாதத்தில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மூடி வைத்து விட வேணும். அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் காலையிலேயே அந்த தண்ணீர் கலந்த சாதத்தை காகங்களுக்கு நம்ம வைக்கலாங்க. காகங்கள் இதை சாப்பிடும்போது குடும்பத்துக்கு நன்மையானது கிடைக்குமா? சின்ன வாழை இலையில் சாதம், நெல், உப்பு, பருப்பு, சாம்பார் சேர்த்து பிசைஞ்சு காகத்துக்கு நம்ம வைப்பது சிறப்பானதாகும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்குங்க. எதிர்மறையான ஆற்றல்களானது விலகி விடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். நிதி சம்பந்தமான நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. சனி பகவானுடைய வாகனமான காகத்துக்கு நம்ம உணவு வைப்பதனால சனி பகவானும் யம தர்மனும் ஒரே சமயத்தில் மகிழ்ச்சி அடைவாங்களாம். அதே போல் சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கமானது நிறைய பேருக்கு இருக்குங்க. அதே போல் விரத நாட்களில் படையல் போட்டு காகத்திற்கு உணவு வைப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க. இருந்தாலும் சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது.
அதுலேயும் குறிப்பாக அசைவ உணவுகளை காகத்திற்கு நம்ம வைக்கவே கூடாதுங்க. அதே போல் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் காகத்துக்கு சாதம் வைக்கவே கூடாது. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை நம்ம கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இதனால் தோஷமானது உண்டாகும். அதே போல் குளிக்காமல் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் கல்லில் முட்டியது போல் இருக்குதே அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடியவங்களா? ஏழரைச்சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் சிலரை வாட்டி எடுக்கக்கூடியவங்க காகத்துக்கு தினமும் எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. காகத்தினுடைய வடிவில் முன்னோர்கள் இந்த பூமியில் உலா வருவாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. காகத்துக்கு உணவு வைப்பதனால எத்தனை பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷமானது விலக்கி விடுவாங்க. ஏழரைச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ஜன்மச்சனி, அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரங்கம் நடைபெறும்போது பல துன்பங்களுக்கும் மக்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். அதனால் காரியத்தடை, திருமணத்தடை, குழந்தை பாக்கியத்தில் தடையானது ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் அபிவிருத்தி தடை போன்ற பல தடைகளானது ஏற்படுத்தி நமக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். எடுத்த காரியங்களில் தோல்வி, பணம் முடக்கம், வம்பு, சண்டை, விரக்தி, தொழில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை போன்ற அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்குங்க. சனி தோஷம் விலகுவதற்கும் காரிய தடைகள் அனைத்துமே விலகுவதற்கும் சில பரிகாரங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகுங்க. கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேணும். தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைத்து வழிபட வேணும். சனி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பானதாகும். காகத்திற்கு உணவு வைக்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து விடுபட முடியுங்க. வன்னிமர இலைகளை மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு சனிக்கிழமை நாளில் சாத்தி வழிபட்டுட்டு வர வேணும். சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் குளியல் செய்வதனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே விலகிவிடுங்க. சனிக்கிழமை நாளில் அசைவ உணவை சாப்பிடாமல் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். ஆஞ்சநேயருக்கு வடமாலை இல்லைன்னா வெற்றலை மாலை சாத்தி வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் அன்றைய நாளில் அனுமன் வழிபாடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை குறைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி நம்ம வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்குவது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. சனிக்கிழமையில் விரதம் இருந்தோம்னா கீழ்வாதம், முதுகு வலி மற்றும் தசை சீர்குலைவு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய சனிக்கிழமை நாளில் நம்ம நாள் முழுவதும் விரதமாக இருந்து அன்றைய நாளில் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பானதாகும். நாள் முழுவதும் காயத்ரி மந்திரத்தை நம்ம படிக்க வேணுங்க. இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானது படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா காகங்களானது 3 வகையாக சொல்லப்படுது. உடல் முழுவதும் கருப்பாகவும் தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாக இருக்கக்கூடிய காக்கை மணிக்காக்கையாகும். உடல் முழுவதும் முழு கருப்பு நிறம் கொண்ட காக்கைகள் அண்டங்காக்கையாகுங்க. அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காகமானது 3வதாக சொல்லப்படுது. இப்படி உடல் முழுவதும் கருப்பு நிறம் கொண்ட காக்கைகள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா வீட்டின் மீது அமர்ந்து கத்துச்சு அப்படின்னா அது தீய சகுனத்தை உணர்த்துவதாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலைக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் சரிங்க, வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பின்னாடி நீங்கள் செல்வது நன்மையை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காகம் தலை மீது தாக்க வருவதை பார்த்துருப்போம். அதுதான் இட்ட முட்டையை இல்லைன்னா குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அப்படி நடந்து கொள்வது அப்படின்னும் சொல்லப்படுது. பல நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் அப்படி நம்ம தாக்க வரக்கூடிய காகங்களும் இருக்குது. இது நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை இல்லைன்னா ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய காகம் நம்முடைய வீட்டில் இல்லைன்னா எதர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பது தீய சகுனத்தை குறிப்பதாகவே சொல்லப்படுதுங்க. சில நேரத்தில் மணிக்காக்கை என்று சொல்லக்கூடிய சாதாரணமான காக்கைகள் கூட நம்முடைய வீட்டு முன்னாடி அமர்ந்து தொடர்ந்து கத்துவதை நம்ம பார்த்துருப்போம். இது நமக்கு நல்ல செய்தியை, நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாகவும் சொல்லப்படுது.
இந்த மணிக்காகம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கரைவதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது என்பதை எடுத்து கொள்ளலாங்க. அதே போல் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.